அதிமுகவில் 3 முறை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருப்பூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அதிமுக கட்சி பாத்தீங்கன்னா அவரை கசைக்கு ஒரு பேப்பர் மாதிரி தூக்கி வீசிட்டாங்க. இன்னைக்கு திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. அவருக்கு முழுக்க என்னன்னா பதவியிலேயே இருந்து பழக்கப்பட்டவர் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு கிடைக்கும், அது போக ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுப்பாங்கங்கிற ஒரு ஆசையில அவர் போயிருக்கிறாரு. ஏன்னா திமுக கூட்டணியில போனா எப்படியாவது எம்எல்ஏ ஆயிடலான்னு ஒரு எண்ணத்தோட அவர் இணைஞ்சிருக்கிறாரு. நாங்க இப்படிதான் பாக்குறோம். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா ஒழுங்கா இருந்திருக்கலாம். அவர் இடம் மாதிரி போயிட்டாரு அண்ணி அப்படிங்கிற அவருக்கு எந்த ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடைக்காது. அந்த ஓபிஎஸ் இப்போ எப்படின்னாக்கா ஒரு கட்சியோட ஒரு வெறியில ஒரு போய் இதை இணைஞ்சிக்கிட்டாரு. அப்படிங்கிற நீ யாரும் எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, யாரும் மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அவர் இருந்த கட்சியில் இத்தனை வருஷமா இருந்த கட்சியில் அவரை மதிக்கலை. அவர் வழியாக எத்தனையோ தடவை கேட்டு பார்த்தாரு, கட்சியில் இணைச்சிக்கிங்கன்னு. அவர் பதவி எனக்கு இந்த பதவி கொடுங்க, பொதுச் செயலாளர் பதவி கொடுங்க, இல்லை பொருளாளர் பதவி கொடுங்கன்னு கேட்கல. அவர் கட்சியில் இணைச்சிக்கிங்கன்னு வழியாக கேட்டார். அவரை இணைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி. அதனால இவர் திமுகவுக்கு போயிட்டார். அவர் போனது நல்லது தான். அவர் இப்போ கட்சியில் இல்லை. 3 வாட்டி முதல்வராக இருந்தார் ஏடிஎம்கேல. இப்போ அவரை எடப்பாடி சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு. சசிகலா மேடம் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பக்கமாக அவர் போக முடியாது. இப்போ அவர் இப்போ சும்மா தான் இருக்காரு. அவர் அவரோட இதை பார்க்கணும்ல, அதுக்காக வேண்டி அவர் வாண்டடாக போயிருக்கலாம். மரியாதை இல்லாதனால திராவிட முன்னேற்றத்தை நாடி போய்க்கிறாருண்ணா, வேற எதுவும் கிடையாது. அவர் அமித்ஷா போய் பார்த்தாரு, அங்கேயும் ஒன்றும் நடக்கலை. அதனால திராவிட முன்னேற்றம் போய்க்கிறாரு, ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. மக்கள் குரல் பகுதியில் திருப்பூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.